மக்களே ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி சேனல். நான் அரவிந்த், என் ஒய்ஃப் ரம்யா, அருண் இங்கே இருக்கான். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீபக் போய்கிட்டு இருக்கான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். வரும்போது சில பல வழிகள்லாம் மாறி போயிட்டு வழி இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வழியில் வந்திருக்கோம். ஸோ இதுதான் வழக்கமாக போகிற மலைக்கு மலை ஏறுற வழி. நாங்கள் வந்த வழி எல்லாமே வந்து செம ஸ்டீப்பாக இருந்தனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. தீபம் இன்றைக்கி அந்த தீபம் வந்து 6 மணிக்கு ஏற்றுவாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஆரம்பமே மறக்கலாமா? எப்படி மேலே போய் பார்க்குறோம். இத்தனை வருஷம் நாங்கள் ஒரு முறை கூட மேலே போய் பார்த்ததே கிடையாது. 1989லேருந்து 23 வருஷங்க. 23 வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ தான் முதல் டைம் ஏறுறேன். ஏதோ மாமரத்து குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. காசி அன்னபூர்ணி அம்மன் மகாலிங்கேஸ்வர ஆலயம் 475 ஆண்டு பழமையானது. இங்கே தாங்க மேலே. இதுதான் முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் முதல் டைம் பார்க்குறேன். செம்மையான ஒரு வியூங்க இது. மலை ஏறிட்டு இருக்குது. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிற பாதை மிகவும் கடுமையானது. கடினமான பாதையில் நாங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதை இன்னும் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஃபுல்லாக ஏறணும். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து வந்து பர்வதமலை ஏற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி. திருவண்ணாமலை ட்ரைனிங், அடுத்து பர்வதமலை. ஏன் உட்காந்துட்டேன்? ஏன் உட்காரு போ. Come on, you can do it. Come on, வாங்க. குட்டி வீடியோ எடுத்துட்டு தான் ஸ்பீடாக குட்டி பண்ணேன். அந்த நிமிஷம் நானே தத்து தோணுது. கேமராவே நான் பார்க்கல. இப்படியே வாங்க. இப்படி வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக இப்படி போகணும். அவங்க வந்துட்டுருக்காங்க. கிரிவலமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுற்றிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இப்போ மலை ஏறுறது உண்மையாகவே லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோம்னா மேலே தீபம் ஏற்றுறது பார்க்கலாம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரான ஒரு ட்ரெக்கிங். How was your experience? ராஜா பக்கத்து மாதிரி இருக்குல்ல? இங்கே காட்டு ப்ரோ. ராஜா பக்கத்து மாதிரி இருக்குல்ல? குட்டி இப்படி உட்காரலாம். கால் வலிச்சா அது அப்படியே கொஞ்சம் உட்காரலாம். பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ. பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ. இங்கே காட்டு. கால் வலிச்சா அது அப்படி உட்காரலாம். இப்படி உட்காரலாம். இல்லை அப்படி உட்காந்து சாயலாம். பேக்கப் என்ன முன்னாடி போய்கிட்டு இருக்கு? நான் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வழி பார்த்துட்டு இருக்கேன். ஓ போட்டிருக்கல ஃபைண்ட் அவே. பார்த்துட்டு இருக்கேன். ஃபைண்ட் அவே ஆர் ஃபேட் அவே. இன்னும் 2-3 பேர் வராங்க. போகும்போது யாருக்குள்ள போயிடலாம். சூப்பராக இருக்குது. இட்ஸ் வெரி ஈஸி ட்ரெக்கிங். It's the best trekking. like ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. பீஸ் ஆஃப் கேக் மாதிரி.
சடசடன்னு வெனிலா ஃப்ளேவரா சாக்லேட் ஃப்ளேவரா? சாக்லேட் ஃப்ளேவர். ஓகே, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணு கண்டிப்பாக. குட் குட். செம்மையான ஒரு ட்ரெக்கிங்காக அமைய போகுது இப்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி தான் ஏறி வரணும். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் இன்னும் மேலே ஃபுல்லாக ஏறணும். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா என் ஒய்ஃபும் ஏறிட்டாங்க. அந்த மலையை காட்டு. ஏறல, ஏற்றி விட்டாங்க. என்னால் ஏறிக்க முடியாது. இது நானே ஒத்துப்பேன். நானே ஒத்துப்பேன். இது கஷ்டம். செம்மையாக இருக்குது பாருங்களேன். அவர் இருக்காரு இந்த பேக்கப். அருண் ஏறிட்டாங்க. பிறந்த பசங்களாக இருக்காங்க. அப்படியே கோயில் ஃபுல் வியூவும் கிடைக்குது. என்ன தான் ட்ரோனில் பார்த்தாலும் இப்படி வந்து நேரில் பார்க்குறது ஒரு சந்தோஷம். ட்ரோன் மூலியமாக கண்ணில் பார்க்குறதுன்றது சூப்பர். சரி அப்புறம் அருணே எப்படி இருக்கு? செம்மையான ட்ரெக்கிங்கு. நீ தான் ஃபஸ்ட் டைம் வரியா? தீபக் செகண்ட் டைமு. ஆமாம், தேங்க்ஸ் டு தீபக். கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். நன்றிகள் நன்றிகள் பல. தேங்க்ஸ் மட்டும் தானே. நன்றிகள் பல. சொன்னதில்ல போயிருக்கோம். அன்பு பண்ணுறப்போ கொஞ்சம் நடிப்பா அந்த மாதிரி. போப்பா போ, இன்னும் மேலே ஏறணும் போ. நீ எதோ சொன்னியே? எதோ சொன்னியே? பாதி தூரம் தான் ஏறி பாதி தூரம் தான் ஏறி இருக்கோம். இன்னும் பாதி தூரம் இருக்கு. லெவலில் செம்மையாக காற்று அடிக்குது. காற்று செம்மையாக அடிக்குது. சிவன் நமக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார் மேலே போகிறது. சிவனை மட்டும் நம்ம மனசார நினைச்சிட்டோம்னா ஈஸியாக போய் மேலே பார்க்க முடியாது. கரெக்டாக ஏறு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டோம். ஆமாம். ஆனால் எவ்வளோ தடங்கள் இருக்குது. தடங்கள்லாம் வந்து அதிகாரம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க சில பேர் அது வச்சுருக்காங்க. ஆமாம் பொதுமக்கள் நார்மலாக அனுப்பலாம். கோயிலுக்கு தான் போகிறோம். நல்லா ஆமாம், விட மாட்டேன்றாங்க கீழே. அதிகாரம் இருந்தால் தான் அவங்களால போக முடியும்னாங்க. எஸ், அந்த அதிகாரம் நம்மகிட்ட இருக்கவே நம்மளுக்கு ஒரு அருள் கிடைச்சி ஏறிட்டு அதையும் தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்துக்கலாம். வேறு ஃபீஸாக கேட்குறேன். என்னன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு மட்டும். பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். அதாவது தெரிஞ்சவங்க அப்படின்னு போனால் அலோவ் பண்ணுறாங்க போல். செம்மையாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு நாயம் இருக்கணும். யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது. அலோவ் பண்ணுறதுனா எல்லாத்தையும் அலோவ் பண்ணக்கூடாது. எங்களை அலோவ் பண்ணாதுக்காக நான் சொல்லலை. இருந்தாலுமே யாருமே அலோவ் பண்ணாமல் அவங்க பழைய பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே. கரெக்ட். அது வந்து ஃபாரஸ்ட் இது மூலியமா பார்த்தா ஒருத்தர் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போறாரு, இன்னொருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் போறாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளும் யாருனாச்சு அவங்களுக்குலாம் நம்ம பாவப்பட வேண்டியது. ஆமாம் ஆமாம். அவங்க அதிகாரம் இல்லை அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ மேலே என்ன வந்து ட்ரிப்புக்காக வராங்க, எல்லாம் சாமி பார்க்கணும், தீபம் எரியதை பார்க்கணும்னு வராங்க கஷ்டப்பட்டு. பொதுமக்களுமே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அசுத்தம் பண்ணாமல் எந்த ஒரு குப்பையும் போடாமல் கரெக்டாக வந்து இருந்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல். ஆமாம், நாங்கள் பார்த்தோங்க சிலர் வந்து எம்டி வாட்டர் கேன்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க கீழே. குப்பை மட்டும் போடாதீங்க, அவ்வளோதான். அழகான இடத்த ரசிச்சுட்டு. ஆமாம், அதுவும் இது பாருங்க, இங்கே பாரு எவ்வளோ இது போட்டிருக்காங்கன்ட்டு. நம்ம ஐஸ்கிரீமு அது நல்லா பார்த்துக்குறோம். ஃபியூச்சரில் இருக்கிறவங்களுக்கும் அதை பார்க்கணும் அப்படின்ற வழி அவங்களுக்கும் கொடுக்கணும். ஃபியூச்சரில் வரவங்களுக்கும் கொடுக்கணும். தப்புலாம் நடக்க வேண்டாம். எஸ், எதுவும் அசம்பாவிதம்லாம் பண்ண வேண்டாம். வந்தீங்கன்னா மழையை பார்த்தீங்கன்னா அமைதியாக போங்க. அண்ணா இப்படியே மேலே ஏறி அவ்வளோதான் அப்படியே போகணும். கொஞ்சம் குடிச்சிக்கோ. பார்த்தீங்கன்னா இருட்டிக்குச்சு. 6 மணி ஆயிடுச்சா? எஸ், டைமு கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சுங்க. மேலே இந்நேரம் தீபம் ஏற்றிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதை போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா தீபம் பார்த்துடலாம். இனிமேல் கோப்ரோவில் தெரியாது, ஃபோனில் தான் இருக்கணும் வீடியோ. மூஞ்சி கடிக்கிறான். இது வந்து தீபக் பார்க்கலாம். இனிக்கிறது அங்கே எரியுறது தீபம், இங்கே எரியுறது தீபக். தீபம் ஏற்றிட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே போயிட்டு அந்த தீபத்துடைய கொப்பரை அதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம். ரொம்ப கீழேருந்து மேலே வந்துட்டோம். நெத்து குத்தான ஒரு பாதை. அங்கே ஆளுங்க போகிறாங்க பாருங்க, லைட் தெரியுது. மேலேருந்து ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா தீபம் பார்த்துடலாம். மேலே வந்துட்டாங்க.
திருவண்ணாமலையாரின் தீபத்தை பார்த்தாச்சு. அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா கோவில். நம்மள வந்து வேற மாதிரி மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பாரு நம்மளுக்கு சான்ஸ் வராங்க. கேர்ஃபுல். தீப தரிசனம் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கோம். மேலே இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி விவரிக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே போய் நின்று அந்த தீபத்துக்கிட்ட பக்கத்தில் போய் நிற்கும்போது ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்க, செம்மையான ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே போய்ட்டு அந்த தீபத்தை பார்க்கும்போதே அந்த ஒரு வைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு சிவனுடைய அந்த அக்னி ஜுவாலை அது அப்படியே ஃபேஸ் கிட்ட வந்து படும்போது அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, நிம்மதியாக, ஏதோ பிறவி பலனையும் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைஃப் டைமில் முதல் முறையாக நான் இதை வந்து பார்த்துட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு லைஃப்பில் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்ததே இல்லை. கிடைச்சிருச்சு. நம்ம பையன் தீபக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அவ்வளோ சூப்பரான ஒரு மொமெண்ட். எப்பயுமே டிவிலையும் அதுக்கப்புறம் கீழே இருந்து அந்த மலை மேலே ஜோதியை பார்த்துட்டு போவோம். இன்றைக்கி அந்த ஒரு சுடர் ஒளி, அந்த ஒரு தீபம் மேலே வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலுங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் வந்து தீபத்துடைய கடைசி நாள். இன்றைக்கி திங்கக்கிழமை, நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா தீபத்துடைய கடைசி நாள். பார்த்துட்டோம். ரொம்ப 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 ஒரு புண்ணியம் பண்ண மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோவில் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆனது வச்சுக்கோங்க. நன்றி. ஒய்ஃபும் அப்புறம் அருணும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கமர்ஸ். தீபக் வந்து செகண்ட் டைம் வந்திருக்கான். குட்டி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், பட் அப்படி அந்த அளவுக்கு இல்லை. ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஈஸியாக ஏற முடிஞ்சது. உண்மையை மட்டும் பேசுவோம். உண்மையை மட்டும் பேசுவோம் வீடியோவில். ஃபோட்டோ வீடியோலாம் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா ஏறி போயிட்டு பிளெஸிங், சிவா பிளெஸிங் வாங்கினேன்னு. தீபக்கு செகண்ட் டைம் வந்திருக்கேன். பட் ஆனால் எத்தனை முறை பார்த்தாலுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது எனக்கு. அந்த ஒரு கூஸ் பம்ஸ் போன உடனே அந்த தீப கொப்பரையை பார்க்குறது ரொம்ப மெய் மறந்து. நம்ம சொல்லுவாங்க அது நேரில் பார்க்குறதுன்றது சில விஷயம் நேரில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்றதுல திருவண்ணாமலையில் கொப்பரை எல்லாரும் அதை மஸ்ட்டு ட்ரை. யாராச்சும் வந்தீங்கன்னா விடலை அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா கூட லோக்கல் யாராச்சும் இருந்தாங்கன்னா என்ன கண்டக்ட் பண்ண வேணாம், லோக்கல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து மலையில் கொப்பரையை பாருங்கள். அருணே தீபக் சொன்ன மாதிரி தானா, என்னதான் நம்ம வீடியோவில் காமிச்சாலும் வந்து நேரில் பார்த்து அந்த எல்லாரும் கண்டிப்பாக வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அங்கே போயிட்டு அந்த அந்த தீபம் எரியுது பார்த்தீங்களா, எரியிறப்ப அந்த சங்கு ஊதுறப்ப அந்த ஒரு வைப்பே ஒரு தனி ஃபீல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அது செம இருக்கு. தேங்க்ஸ் டு தீபக், எக்ஸ்ப்ளோரர் தீபக். மீ தேங்க்ஸ் டு மை டாடி காலிங். அவரால் தான் சாத்தியமானது. எஸ். இப்போ நம்ம கீழே இறங்குறோங்க. இப்படியே ஏதாவது ஒரு பாதையை பிடிச்சி இறங்க வேண்டியது தான். ஆனால் இந்த வந்த பாதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இந்த மலை ஏறுறப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு பகல்லே வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக போனால் கொஞ்சம் சேஃபு. அந்த பாருங்க, நாங்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இல்லை 8:17 ஆயிடுச்சு. பகல்லே வரது பெஸ்ட்டு தான். ஆனால் தீபம் ஏற்றுற டைம் நம்ம பார்க்குற மாதிரி வரணும். அது ஒரு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் கரெக்டாக தான் வந்தோம். கரெக்டாக 1 மணி நேரம் அங்கே கீழே லேட் ஆனதுனால எங்களால் அது பார்க்க முடியல. சப்போஸ் நாங்கள் வரும்போதே அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் கீழே இருந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணி வர்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அப்படி இறங்குற மாதிரி இறங்கலாம். தீபம் ஒரு 7-8க்குலாம் நீங்கள் கீழே இறங்கிடலாம். அந்த மாதிரி வாங்க. ஒரு 12 மணி போல் கிளம்பி இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தீபம் ஏற்றுறதுக்கும் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு 3 மணி நேரம் ஆகும் கீழேருந்து வரதுக்கு. வெதர் கண்டிஷனும் பார்த்துட்டு வரணும். ஆமாம், தீபம் கொப்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ ஈவினிங் வந்து அந்த திரியெல்லாம் மாற்றி ஏற்றுவாங்க. 6 மணிக்கு ஏற்றுவாங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் எரியும்.
திருப்பி அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. திருப்பி அந்த பழைய திரியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள நெய்லாம் ஊற்றுறது. அங்கே அதுக்குன்னே வந்து ஒரு 10 பேர் மேலே குடிசையில் வச்சு தங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நாளைக்கு தீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லி கரெக்டாக 11 நாள் நினைக்கிறேன் எனக்கு. தீபத்துலேருந்து அந்த மகா தீபம் கார்த்திகை தீபத்துலேருந்து 11 நாள் கணக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதன்கிழமை கடைசி, புதன்கிழமை வந்து டிசம்பர் 6 வந்து கடைசி நாளானிக்கு. அதனால தான் நம்ம சரி எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுதோ பார்த்துடலாம். ஆனால் நம்ம வரும்போது கூட்டம் இல்லாமல் நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுவே நல்ல விஷயம். கூட்டம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். தீபம் ஏறுறது கஷ்டம். நம்ம போயிட்டு போட்டோஸ்லாம் எடுத்தோம்ல, தீபம் ஏத்துறது பார்க்கலனாலுமே ஆனா தீபம் கொப்பரை கிட்ட வரைக்கும் போயிட்டு எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு அங்க இருக்கிறவங்களாம் லோக்கல்ஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃபுல்லா வழுக்கிற மாதிரி இந்த மேல ஏத்தி விட்டு நீங்க வந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க. என்கரேஜ் பண்ணி என்ன கூட்டிட்டு போயிட்டு இது பண்ணி கீழே பூரான் இருக்கும். டார்ச் வச்சுக்கோங்க. செல் டார்ச் போதுமானது. தண்ணி வந்து அதிகமா குடிக்காம இருந்தா பெஸ்ட். குடிச்சீங்கன்னா எடுத்துட்டு சேஃப்டிக்கு தண்ணி பாட்டில் அதை எடுத்துட்டு வாங்க. மேல கிடைக்காது. ஆமா, இங்க எது கடை இருக்கு. ஆனா அது ஒரு சில டைமிங் தான் இருக்காங்க. எப்படின்னா ஒரு 6 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதிக நேரம் உட்காரவும் கூடாது. உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு டயர்டாகி விட்டுரும். லேடிஸ் எல்லாருமே இந்த மலை ஏறலாம். எக்ஸாம்பிள் எங்க அக்கா இருக்காங்க. இவங்க வந்தது பெருசுதான். ஓகே, இவங்களால முடியும் அப்படின்றது இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டாங்க. இதோட பெரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா, அது வயசான பாட்டிங்கெல்லாம் கூட ஏறி இறங்குறாங்க. அந்த கல் முள்ளான பாதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை அந்த மாதிரி தான். நம்மளா தான் ஓன் ரிஸ்கில் இறங்குற மாதிரி இருக்கும். அதுலேயுமே வயசானவங்க வந்து குழந்தைலாம் தூக்கிட்டு வராங்க. பாட்டிலாம் கூட இறங்கிட்டு ஏறிட்டு இருக்காங்க. அதனால அவங்களாம் மோட்டிவேஷனாக வச்சுட்டு நீங்கள் யார் வேணா வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்க இந்த மலைக்கு வந்து சிவன் தரிசனம் பார்த்து போங்க. அக்னி ஜுவாலையாக இருக்கு. வந்து 11 நாள் வந்து கிடைக்கிற ஒரு கொடுப்பணும். அந்த 11 நாள்ல உங்களால வந்து அங்கங்க ஏரோ மார்க் கூட இருக்கு. அது நீங்க பார்த்துட்டு கூட வந்துக்கலாம். இது கரெக்டான பாதெல்லாம் கிடையாது. இதுதான் அப்படிலாம் கிடையாது. கல்லே தான் இருக்கும். 5 வழி இருக்கு. எங்க வழி ஏறினாலும் 5-6 வழி இருக்கு. ஆனா பேக் சைடு மட்டும் ஏற விட மாட்டாங்க. ஏன்னா மான்லாம் இருக்கு. அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் ஆபீசர் அதிகம். அங்க போய் உதவி தான் வாங்கிட்டு போறீங்க. இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல இருந்தே ஏற ஆரம்பிங்க. சென்டருக்கு எங்க பக்கம் ஏறினாலுமே ஒரு 5 வழி இருக்கு. லோக்கல்ல கேட்டீங்கன்னா அப்படியே நேரா போயிட்டு அந்த கொப்பரையை பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே போய் நாங்கள் சாப்பிட்றதையும் காட்டுறோம். வீடியோ பார்க்குறேன். யாருக்கா தேங்க்யூ சொல்றது. ரிட்டர்ன் போகிறதுக்கு வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். கடைசி அப்படியே அந்த காட்டுக்குள்ளே அப்படியே இறங்கி வந்து இந்த பக்கம் வெளியே வந்தால் 12 மணி டைம் 12 மணி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெளியே வந்தால் இங்கே ஒரு படிக்கட்டு பார்க்க முடியுது. இதில் தான் இப்போ போகணும். இந்த படிக்கட்டு வேற எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகிருக்கணும். அது தெரியாமல் நாம் அப்படியே அந்த பக்கம் வழி மாறிட்டோம். மலை வழியாக இறங்கிட்டு இருக்கோம்.